ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி. வெயிட்டு ஒரு 120 கிலோ. பரவாயில்ல, நம்ம போய் ஃபிட்னஸில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டே 1 vlog அப்படின்னு சொல்லி வெறித்தனமா ஆரம்பிச்சாச்சு. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு 365 days சேலஞ்ச். ஸ்லோவாக அந்த டைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எப்பவுமே மார்னிங் ஒர்க் அவுட். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜிம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நமக்கு ஜிம் ஈஸியாக நமக்கு வேண்டிய டம்பல் எடுத்து வெயிட்டு ஒர்க் அவுட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அப்படியே பிடி எல்லாம் போட்டு பின்னாடி நிற்கிறவர் தான் நம்மளோட பர்சனல் ட்ரெயினர். அவர் பேர் தான் கிங் பிரைட்லி. நம்மக்கிட்ட ஃபஸ்ட் இன்க்ளைன் பார் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ளாட் டம்பல் ப்ரெஸ் போயாச்சு. போகும்போது பிளான் என்னென்னா ரெப்படிஷன்ஸ் கரெக்டாக போடணும், செஸ்ட்டை ஃபீல் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கெங்கே டம்பல் நம்ம கையில் எடுத்த உடனே ஃபீல் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே ஃபீலு அப்பாடா ஆளை விட்டால் போதுண்டான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி ஒரே தள்ளல் தான். அப்படியே டம்பல் ப்ரெஸ் முடிச்சுட்டு டிக்ளைன் என்ன வெயிட்டுக்கு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வெயிட்டை நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்து ஒரு 5 ரப்பு 6 ரப்பு போனப்போ தான் ஆஹா இது நம்மளோட டம்பல் இல்லையே அப்படி. ஆனாலும் சரி கதற அதை போட்டு அப்படியே முடிச்சாச்சு. எல்லாமே 3 செட்டு. கடைசி எல்லாம் ஃபெயிலியர் ரப்பில் போய் முடியும். பரவாயில்ல, ஸ்டார்ட்டு தானே, கடைசி நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்லோவாக போச்சு இன்னைக்கு. இதுக்கு அடுத்தது ஒரு பட்டர்ஃப்ளைல அங்கே இதெல்லாம் போட்டு முடித்த உடனே அங்கே எங்கேயோ ஷோல்டர் பம்ப் ஆயிடுச்சு. ஷோல்டர் பம்ப் ஆனோடனே அங்கே ஒன்றும் போகலை. அதனால் ஒரு எமோஜியை போட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டேன். ஏன்னா குழந்த பிறக்கிற மாதிரி இப்போ குழந்த பிறந்துறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை போட்டு தம் கட்டி தள்ளிட்டு இருந்தேன். அதை பார்த்தா நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் எமோஜி கிடச்சிது, அதை போட்டுட்டேன். சரி, இவ்வளவு முக்கறானேன்னு சொல்லிட்டு கடைசி ட்ரெயினர் ஹெல்ப் பண்ணாப்புல. அதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது இன்க்ளைன் ஃப்ளைஸு போகவே இல்லை. டம்பலை கீழே ஸ்ட்ரெச் பண்ணி போடுங்க எங்கே போடுறது. எப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது புல் ஓவர். பார்த்தீங்களா, ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா 5:30 5:45 ஆனால் போதும், ஜிம் எல்லாம் பெருக்கி விட்டு கூடிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நம்ம ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடைசி புல் ஓவர் செட்டு. அதுவுமே போகலை. ஷோல்டருக்கு மேலே அதுக்கு மேலே போகலை. ஷோல்டர் கேட்ச் ஆயிடுச்சு. நல்லா புல் ஓவர் போகலை. ஆனாலும் அந்த புல் ஓவர் 3ஆவது செட்டையும் எப்படியோ முக்கி போட்டுட்டேன். இன்னைக்கோட செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சுது. அடுத்தது அப்படியே ஒரு வார்ம் டவுனுக்காக ஒரு வாக்கிங்கை போடுவோம்னு சொல்லி ஒரு வாக்கிங்கை போட்டு இன்னையோட டே முடிஞ்சுது. டே 1 நல்லா தான் போகும். டே 2 3 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பை, தேங்க்யூ.